மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே வணக்கம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், மாண்புமிகு கட்சி தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். காவிரி நீர் நம்முடைய தமிழ்நாட்டின் உயிர் நாடி. 38 மாவட்டங்களில் 28 மாவட்டங்கள் காவிரியை நம்பிதான் இருக்கின்றன. 8 கோடி மக்களில் 5.5 கோடி மக்கள் காவிரி நீரை நம்பிதான் இருக்கின்றார்கள். காவிரி நீர் பார்த்திங்கன்னா குடகு மலை, அதாவது கூர்களை கர்நாடகாவில் ஆரம்பித்து மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக தருமபுரி மாவட்டத்தில் தான் தமிழ்நாடுக்கு முதல்ல வருகிறது. தருமபுரி மாவட்டம் பிலிகுண்டில் தான் அது உள்ள தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைகின்றது. கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் அது ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த காவிரி நதி பார்த்திங்கன்னா 800 கிலோமீட்டர் கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த காவிரி நீர் வந்து பிலிகுண்டுலேருந்து ஒகேனக்கல் வருது. அதுக்கப்புறம் மேட்டூர் அணையை நிரப்பிட்டு பவானி, ஈரோடு, திருச்சி போன்ற இடங்கள்லாம் வந்துட்டு கடைசியாக பூம்புகாரில் கடலில் கலக்கிறது. இதுதான் அந்த காவிரி நீருடைய ட்ராவல் மேப். இதில் பார்த்தீங்கன்னா 320 கிலோமீட்டர் மட்டும்தான் கர்நாடகாவில் காவிரி பாய்கிறது. பார்டர், அதாவது அந்த பார்டரில் வந்து 60 கிலோமீட்டரும் தமிழ்நாட்டுக்குள்ளே 420 கிலோமீட்டர் காவிரி நதி நீர் ஓடுகிறது. அப்படி என்றால் நமக்கு தான் அதிகமான உரிமை. 420 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் ஓடுது, நம்மளுடைய மாநில எல்லையில் 60 கிலோமீட்டர் ஓடுகிறது. அப்படி என்றால் கிட்டத்தட்ட 740 டிஎம்சி தண்ணீர், காவிரி நீர் இருக்கிறது என்றால் அதற்கு அதிகமான உரிமை நமக்கு தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட 400 டிஎம்சி தண்ணீர் வந்து தமிழ்நாட்டுக்கு உரிமையான தண்ணீர், நமக்கு பாதிக்கப்பட்ட தண்ணீர். ஆனால் நாளடைவில் அதை குறைஞ்சி 205 டிஎம்சியாக குறைச்சிட்டாங்க. 192 டிஎம்சி அதை குறைச்சிட்டு இன்றைக்கு 177 டிஎம்சி தண்ணீர் தான் தமிழ்நாட்டுக்கு என்ஷூர் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அந்த காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஹேஸ் டு என்ஷூர் டு கிவ் தமிழ்நாடு 177.25 டிஎம்சி தண்ணீர்னு அங்கே வாக்கியங்கள் வருது. இது 178 டிஎம்சி நமக்கு இறுதி தீர்ப்பின்படி வர வேண்டிய தண்ணி. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடைமடை மாநிலம், கர்நாடக அரசு முதல் மடை மாநிலமாக இருக்கின்றது. சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கடைமடை மாநிலத்தின் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு கட்டுமான பணியும் எந்த ஆற்றுப்படுகையிலும் கட்டக்கூடாது, குறிப்பாக காவிரி நதி நீர் மேலே கட்டக்கூடாதுன்னு. ஆனால் 4 டேம் இருக்கு. 1931 கிருஷ்ணராஜசாகர் டேம் இருக்கு. அது வந்து ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட டேம். அதற்கப்புறம் 1970களில் 3 டேம் கட்டியிருக்காங்க, ஹாரங்கி, கபினி, ஹேமாவத்தின்னு. இந்த 4 டேமும் சேர்த்து இந்த அணைகளில் கிட்டத்தட்ட 115 டிஎம்சி தண்ணீர் தேக்கி வைக்க முடியும். மேகதாட்டில் புதுசாக அணை கட்டினாங்கன்னா அதில் 70 டிஎம்சி தண்ணீர் தேக்கி விட முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா கொள்ளளவு 185 டிஎம்சி தண்ணீரை கர்நாடக அரசு தேக்கி வைத்து விட முடியும். நமக்கு வர வேண்டிய 177 டிஎம்சியில் ஒரு சொட்டு நீர் கூட தமிழ்நாட்டுக்கு வர முடியாது. அப்படி என்றால் டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும். குடிநீருக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டுவிடும். ஏன்னா 5.5 கோடி மக்கள் அந்த காவிரி தண்ணியை தான் நம்பி இருக்கிறாங்க. இதனால் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டுவிடும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கர்நாடகாவுக்கு உரிய நீர் வந்து 284 டிஎம்சி தான். நமக்கு இருக்கிறது வந்து 404 டிஎம்சிலேருந்து குறைஞ்சி 177 டிஎம்சி ஆக்கிட்டாங்க. அதனால இதை வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை, காவிரி நீர் படுகையில் எந்த ஒரு கட்டுமான பணியோ அணைக்கட்டோ கட்டக்கூடாது என்ற தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் கட்சி முழுமனதாக வரவேற்கிறது. அதற்கு எங்களுடைய முழு ஆதரவை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை, அது வந்து 92 டிஎம்சி பிடிக்கக்கூடிய அணை. ஆனால் அதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 40 டிஎம்சி தண்ணி தான் இருக்கு. ஏன்னா அந்த தண்ணியை கூட இன்னைக்கு குறுவை சாகுபடிக்கு கொடுக்க முடியல. குறுவை சாகுபடி வந்து வடகிழக்கு, அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன், தென்மேற்கு மான்சூனை நம்பி தான் இருக்கிறது. ஆனால் இந்த குறுவை சாகுபடிக்கு விடக்கூடிய தண்ணி வந்து இல்லாததுனால 40 டிஎம்சி தண்ணியை இன்னைக்கு ஜூன் 20 இன்னி வரைக்கும் கூட மேட்டூர் டேம் திறக்கலை. இப்போ மேட்டூர் டேமில் இருக்க அந்த 40 டிஎம்சி தண்ணி குடி தண்ணீருக்காக நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோம். அடுத்த வருஷம் இந்த மேகதாட்டு அணையை கட்டிவிட்டார்கள் என்றால் அதற்கப்புறம் அந்த குடித்தண்ணீர் கூட நம்ம மிகப்பெரிய பற்றாக்குறை ஏற்பட்டுவிடும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு
நாம் மேகதாட்டு அணையோ எந்த ஒரு கட்டுமான பணியோ கர்நாடக அரசு கட்டாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உச்சநீதிமன்ற தீர்ப்பு தமிழகத்துக்கு சாதகமாக இருக்கிறது. காவிரி நடுவர் மன்ற தீர்ப்புகளும் நமக்கு சாதகமாக இருக்கிறது. இதை நாம் முனைப்புடன் இருந்து தொடர்ந்து செயல்பட்டு இந்த மேகதாடு அணை கட்டுவதை தவிர்க்க வேண்டும். அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் கட்சி முழு மனதாக வரவேற்று ஆதரவளிக்கிறது. வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.